பெரியோர் எனினும் புலையோர் எனினும் சிறியோர் எனினும் தெளிவார் அவரோ குறியோர் எனினும் குருவா வருள்வா நெறியோடொழுகும் நிலை பெற்றிடினே. இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ மற்றவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை முருகரை பற்றியே நம்ம ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை முருகருக்கிட்ட போகணும் அப்படின்றதுக்காக நாம் யாருக்காவது ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நாம் அப்போ என்ன பொசிஷனில் இருக்கோம்? நாம் ஒரு குரு பொசிஷனில் இருக்கோம். இதில் என்ன சொல்கிறாரு அருணகிரிநாதர் அப்படின்னா, இப்போ நீங்கள் பெரியோர், பெரியோர்னா என்னென்னா வயதில் பெரியோர், வயதில் பெரியோர் ஆனாலும், நீங்கள் புலையோர்னா என்னென்னா இந்த மாமிசம்லாம் சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அவங்கள ஆனாலும், சிறியோர் நம்மளை விட வயசில் சின்னவங்களா இருந்தாலும், யாராக இருந்தாலும் என்னென்னா மனம் தெளிவாக இருக்கிறவங்க தான் குருவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்தது குறியோர் என்னும், அதாவது சில பேர் குறிக்கோளோட நல்ல ஆம்பிஷியஸாக இருப்பாங்க. சரிங்களா? அவங்க ஆம்பிஷியஸ், இந்த கோல் போட்டணும் அப்படின்றதுல இருப்பாங்க. யாரா இருந்தாலுமே சரி, யாரா வேணா இருப்பா, நீ யாரா வேணா ஆனா நீ மற்றவங்களுக்கு ஒன்று சொல்றதுக்கு முன்னாடி என்னன்னா, நீ அதுல தெளிந்து இருக்க வேண்டும், உனக்கு அதுல முழு ஞானம் இருந்திருக்க வேண்டும். இல்லைன்னா நீ வாயே திறக்காத, மற்றவங்களுக்கு எதுவும் சொல்லாத, அமைதியா இருந்துரு அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. இந்த பாட்டை நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய, அதாவது மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய பொசிஷன்ல நீங்க உயர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்றாங்க. மிக்க நன்றி.